மயக்கமூட்டும் கண்கள். அருண் தடுமாறியபடியே அவள் பக்கம் வந்தான். அவளது உள்ளம் அவனிடம் ஏதோ சொல்ல முடியாத வகையில் ஈர்க்கப்பட்டு போனது. அவளது கண்கள் அவற்றில் ஏதோ ஓர் அழுத்தமான உந்துதலை தந்தது. அதன் ஆழத்தை அவன் புரிந்து கொள்ள முயன்றான். ஆனால் அவள் குழப்பத்தில் இருந்தாள். நெருங்கி வந்து அவளது முகத்தை பார்த்தான். இருள் இருந்தும் அவளது அழகு தழைத்திருந்தது. அவள் மெல்ல புன்னகைத்தாள். "நீ இங்கே ஏன் வந்தாய்?" அவளது குரல் காற்றில் கலந்து மெழுகாக உருகியது. அதில் ஒருவித மயக்கமும் இருந்தது. அருண் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, "உன்னை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கதைகளை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். உண்மை என்ன என்பதை அறியவே இப்போது வந்தேன்" என்றான். அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவள் கண்களில் துயரமும் ஆழமும் காதலும் ஒரு சேர இருந்தது. "உண்மை, அது நீ அறிய வேண்டிய ஒன்றுதான்" என்று அவள் நிசப்தமாக சொன்னாள். அவள் மெதுவாக நடந்து சென்றாள். அவளது கரங்களில் ஒரு பழைய அட்டைப்படம் இருந்தது. அது ஒரு அரண்மனை வாழ்வின் ஓர் தருணத்தை போல இருந்தது. அருண் அதை கவனமாக பார்த்தான். "இது யார்?" அவள் மெதுவாக அவனை பார்த்தாள். "அது நான் தான். ஆனால் நான் அப்போது உயிரோடு இருந்த காலத்தில்." அருண் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. "உயிரோடு இருந்த காலத்தில்" என்று கூறியதும் அவன் சற்று பலமாக அதிர்ச்சியடைந்தான். இதயமும் பலமாக துடிக்கத் தொடங்கியதால் அவன் கனவுகளுக்குள் அடிபட்டு கொண்டிருக்கிறானா? இல்லை, இது உண்மைதானா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டிருக்க, அப்போது அவள் மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு வலியும் வரலாறும் ஒளிந்திருந்தது.